அபி, எனக்கும் என் மாமனுக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கல்ல? நீ நினைச்சிட்டு இருக்கிறது நடக்காதுன்னு சொல்லதான் வந்தேன். எனக்கும் என் மாமனுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு ஊரை கூட்டி சொந்தக்காரங்க மத்தியில இன்னைக்கு பந்தக்கால் நடலான் இருக்கும். பொதுவா கல்யாணத்துக்கு 3 நாளுக்கு முன்னாடிதான் பந்தக்கால் நடுவாங்க. ஆனா உனக்காக தான் முறையவே மாத்தி இன்னைக்கு பந்தக்கால் நடுறோம். இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல. எனக்கும் பாண்டி மாமாக்கும் நடக்க போற கல்யாணத்தை பார்த்து நீ கஷ்டப்படாம ஒழுங்கா ஊரை விட்டு போயிடு. முத்தழகு, நீ இன்னைக்கு பந்தக்கால் நடுறதுக்குள்ள என் அத்தை உன் பாண்டி மாமாவை இங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உண்மை என்னன்னு உனக்கே புரிஞ்சிரும். என்ன அபி, எப்ப பார்த்தாலும் ஊருக்குள்ள புலி வருதுன்னு சொல்லி பயமுறுத்துற மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. புலின்னு ஒண்ணு இருந்தா வரும், இல்லாத புலி எங்க இருந்து வரும்? போன தடவை தான் மாமா ஆம்புலன்ஸ்ல வராருன்னு சொன்னேன். இந்த தடவை என்ன பிளைட்ல வராரா? பாண்டி வரும்போது உனக்கே உண்மை என்னன்னு புரியும் முத்தழகு. ஐயோ, என்னவ நீ எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்க. சரி விடு. நீ எனக்கும் என் மாமனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை பார்த்துட்டு தான் இந்த ஊரை விட்டு போவேன்னு அடம் பிடிச்சா அதை யாரால மாத்த முடியும்? என்னாச்சுமா? தெரியல, இரு பாக்குறேன். இறங்கி கொஞ்சம் பாக்குறியா? என்னம்மா, என்னாச்சு? தெரியல ஸ்ரீஜா, திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ என்ன ஸ்ரீஜா பண்றது? ஜிஹெச் பக்கத்துல தான் இருக்கு. வா, நடந்தே போலாம். வா வா. சரி வாங்க. வாங்க வாங்க, உள்ள போங்க. உள்ள போமா, உள்ள போ. அண்ணே, வாங்க வாங்க. குழந்தைங்கள கூட்டு வரலையா? இல்லண்ணே, நாங்க மட்டும் உள்ள போங்க. ஊர்ல எல்லாரும் சௌக்கியம் தானே? எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க. காஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துங்க, காப்பி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். இந்தாங்க. காலு வலிக்குதா? என்னம்மா, என்னாச்சு? என்னால முடியல ஸ்ரீஜா. மா, இன்னொரு 5 கிலோமீட்டர் தாவா? என்னது 5 கிலோமீட்டரா? ஐயோ, வீட்டு பக்கத்துல இருக்கிற கடைக்கே நான் கார் எடுத்துட்டு போறவ. என்னால 5 கிலோமீட்டர்ல நடக்க முடியாதுரி. ஸ்ரீஜா, ஏதாவது கார் வருதான்னு பாரு. லிஃப்ட் கட்டி போயிடலாண்டி. ஐயோ, என்னம்மா நீ? சரி இரு, ஏதாவது வண்டி வருதான்னு பாக்கலாம். அங்க பாருமா, அங்க ஒரு கார் வருது. ஆமா ஆமாண்டி. மா, கார் நிப்பாட்டுமா. ஏய் ஸ்ரீஜா, வா வா. எக்ஸ்கியூஸ் மீ, எங்களை பக்கத்துல இருக்கிற ஜிஹெச்ல இறக்கி விட முடியுமா? இன்னும் நீங்க திருந்தலல்ல? பாண்டியை எப்படியாவது கொன்னு அபி லைஃப அழிக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என்ன, எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? நான் இன்ஸ்பெக்டரை இப்ப பாத்துட்டு தான் வரேன். அவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. பாண்டிய சஞ்சீவன்னு பொய் சொல்லி அவனை கூட்டிட்டு போறதுக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட பெர்மிஷன் லெட்டர் வாங்கியிருக்கீங்க. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட அப்பவே உங்களை பத்தி சொல்லி மாட்டி விட்டு 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போனா சீதா மருமகளா இப்படின்னு என் அக்கா குடும்பமானமும் சேர்ந்து தானே போகும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் உங்களை மாட்டி விடல. இனிமேலாவது திருந்த பாருங்க. ஹேய், என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, நாங்க பாண்டிய கொல்லதான் வந்தோம். எங்க முடிஞ்சா போலீஸ் கிட்ட எங்களை மாட்டி விட பாக்கலாம். ஏ ஸ்ரீஜா, கொஞ்சம் சும்மா இருவா நீ. என்ன யோசிக்கிற? போலீஸ் கிட்ட மாட்டி விடு. முடியாதுல? அப்போ அபிய நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன். அபிக்கு சப்போர்ட்டா யாரு வந்து துணையா நின்னாலும் அவங்க எனக்கு எதிரிதான்.
நீயும் எனக்கு எதிரிதான். தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணி என்கிட்ட நீ பகச்சுக்காத. அது உனக்கும் நல்லதில்ல. இதோட இந்த ப்ராப்ளத்தை விட்டுட்டு ஓடி போயிடு. என்ன டென்ஷன்ல பைத்தியம் ஆயிட்டியா? ஓ இஷ்டத்துக்கு ஏதேதோ வளர. இத பாருங்க, நான் உங்களுக்கு முன்னாடியே ஜிஹெச்க்கு போய் பாண்டிய காப்பாத்திடுவேன். காப்பாத்தின பாண்டிய நேரா கொண்டு போய் சஞ்சீவ் முன்னாடி நிறுத்துவேன். அவ்வளவுதான். சஞ்சீவ் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அபியை ஏத்துக்குவான். ப்ராப்ளம் சால்வ். அதுக்கப்புறம் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஒழுங்கு மரியாதையே போயிடு. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இங்க பாரு, உனக்கு முன்னாடியே அந்த பாண்டிய கடத்தி உன்னை ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. ஏய் நில்லடி. ஏய் ஸ்ரீஜா, எதுக்கு லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்க? லூசா? நானா லூசு? நானா லூசு? ஐயோ இல்லம்மா, உன்கிட்ட போய் கேட்ட பாத்தியா? நான் தான் லூசு. நான் தான். மா, அந்த லக்ஷ்மிய விடவே கூடாது. அவளுக்கு முன்னாடி நாம ஜிஹெச்க்கு போய் அந்த பாண்டிய கடத்தணும். எப்படி முடியும்? இந்த ரோட்ல எந்த வண்டியும் வர மாட்டேங்குது. வந்தாலும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. கார் வரலனா என்ன? வா ஓடுவோம். என்னடி சொல்ற? என்னால நடக்கவே முடியாம தானே லிஃப்ட் கேட்க சொன்னேன். இப்ப என்னடி ஓடணும்னு சொல்ற? மா, நீ எதுவும் பேசாத. நான் ஓட போறேன். நீ வரியா வரலையா? நீ வந்தாவா, வரலனா போ. ஏய் வெயிட் பண்றீ. ஐயோ, குரங்குக்கு கூட்டாளியா வந்தா மரத்துக்கு மரம் தாவிதானே ஆகணும். இந்த வரேன். ருக்கு, நல்ல நேரம் முடிஞ்சு ராவுகாலம் வந்துற போது பந்தக்கால் நடுறதுக்கு ஏற்பாடு பண்ணு சீக்கிரம். ஏங்க, இங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? போய் ஆக வேண்டிய வேலையை போய் பாருங்க. சரி சரி. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தேவிஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். எக்ஸ்கியூஸ் மீ, சீஃப் டாக்டர் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேடம். Thank you. Excuse me, Chief Doctor room நேரா எங்க? போய் ரைட்ல போங்க. Thank you. இது பாண்டிதான். எப்படியோ பாண்டி கிடைச்சிட்டான். இது உடனே அபிகிட்ட சொல்லி ஆகணும். அத்தை, என்னாச்சு அத்தை? பாண்டிய பாத்துட்டீங்களா? பாத்துட்டமா, என் கண்ணு முன்னாடி தான் இருக்கான். நான் கும்பிடுற சாமி என்ன கைவிடல அத்தை. அத்தை, பாண்டிய எப்போ ஊருக்கு கூட்டிட்டு வர போறீங்க? டாக்டரை பார்த்து பேசிட்டு உடனே கிளம்ப வேண்டியதுதான் அபி. அத்தை, ஸ்ரீஜா, சிந்தாமணி எல்லாம் அவங்கள பத்தி நீ கவலையே படாதம்மா, நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு இப்பதான் விடுவ காலம் பிறந்திருக்கு. அபி, நான் டாக்டரை பார்த்து பேசி அடுத்த கட்ட ஃபார்மாலிட்டி ஒர்க்க பாக்குறேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நாளைக்கு பாண்டி ஊர்ல இருப்பான். சரிங்க அத்தை. சரி வைக்கிறேன். மேடம் மேடம் மேடம், எங்க போறீங்க? பேஷண்ட பார்க்கணும். ஐசியூ வார்டுக்குள்ள பெர்மிஷன் இல்லாம போக கூடாது. நீங்க டாக்டரை பார்த்து பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. டாக்டர் எங்க இருக்காரு? இப்படி ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட்ல போங்க. சரி. சாமி இந்தாங்க. கொடுங்க. எல்லாம் இருக்கா இல்ல வேற ஏதாவது வேணுமா? பால் கொண்டு வாங்க. சரி கொண்டு வாங்க. அண்ணே, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லுமா, என்ன விஷயம்? அண்ணே, நான் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றேன்னு தப்பா நினைக்காதண்ணே. இந்த பந்தக்கால் ஃபங்க்ஷன்லாம் வேணாண்ணே. முத்தழகுதான் விவரம் புரியாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, நீயும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதண்ணே. கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கலான்னு அபி சொல்ற மாதிரி ஏதாவது நடக்குதான்னு பாக்கலாம். அபி சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பந்தக்கால் கல்யாணம் இதெல்லாம் வச்சுக்கலான்னு. அந்த அபி இல்லாத கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்திட்டு இருக்கா, நீ அது புரியாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அபி சொல்ற மாதிரி என்ன மாதிரியே ஒருத்தன் வருவான்னு நான் காத்துக்கிட்டு இருந்தா நான் ஆயுசு முழுக்க காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். அப்போ கூட என்ன மாதிரி யாரும் வரப்போறது இல்ல. அண்ணே, இங்க பாரு ராசாத்தி, நான் சொல்றதை கேளு.
இந்த மாதிரி விஷயத்துல நீ குறுக்கிடாத. அதுக்கு இல்ல நான் என்ன நாடி ஆயிட்டே சொல்றேன். இருக்கு. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? பொண்ணு மாப்பிள்ளைய வாங்கோ. ஐயர் கூப்பிட்டாரு, நீ மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம வா. அண்ணா எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் கம் இன். வணக்கம் டாக்டர், நான் லாயர் லக்ஷ்மி. உட்காருங்க மேடம். ஆ. சொல்லுங்க மேடம், என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? டாக்டர், இந்த ஹாஸ்பிட்டல்ல பாண்டியன் ஒரு பேஷண்ட்டை அட்மிட் பண்ணிருக்காங்க. பாண்டியா? அதான் டாக்டர், இன்ஸ்பெக்டர் கொண்டு வந்து அட்மிட் பண்ணாருல்ல. ஓ, அந்த அண்ணா ஐடென்டிஃபை பேஷண்டா? பாண்டி எனக்கு தெரிஞ்சவன் தான் சார். நான் அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி அவன் சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன். தாராளமா கூட்டிட்டு போங்க. ஆனா இன்ஸ்பெக்டரோட பர்மிஷன் இருந்தா மட்டும்தான் பேஷண்ட் உங்க கூட அனுப்பி வைப்பேன். அவ்வளவுதானே? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசிட்டு தான் வரேன். அவர் பாண்டிய கூட்டிட்டு போக ஓகே சொல்லிட்டாரு. நான் வேணா கால் பண்ணி தரேன், நீங்களே கேட்டுக்கோங்க. சரிங்க மேடம். சிஸ்டர், நான் எங்க இருக்கேன்? உங்களுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சு. இருங்க, கொஞ்சம் பார்த்து பொறுமையா எழுந்துருங்க. நான் எங்க இருக்கேன்? பயப்படாதீங்க, நீங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்க. ஹாஸ்பிட்டலா? உங்க பேர் என்ன? பாண்டிங்க. நான் எப்படி சிஸ்டர் ஹாஸ்பிட்டல் வந்தேன்? நீங்க அடிபட்டு ரோட்ல மயங்கி கிடந்தீங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் தான் உங்களை கொண்டு வந்து அட்மிட் பண்ணாரு. என்னை யாரோ கொல்ல பாக்குறாங்க. நான் உடனே என் ஊருக்கு போகணும். வெயிட், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்பதான் உங்களுக்கு கான்ஷியஸ் வந்திருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. நீங்க அப்படியே படுத்துருங்க, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். மா, சீக்கிரம் வாமா. ஐயோ, வரேன்டி. சீக்கிரம் வா. ஓகே மேடம். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், சொல்லுமா, என்னம்மா? இன்ஸ்பெக்டர் ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணார்ல, அவர் கண்ணு முழிச்சிட்டாரு. என்னம்மா சொல்ற? ஆமா டாக்டர், இப்பதான் கண்ணு முழிச்சாரு. என்கிட்ட கூட பேசினாரு. அவர் பேரு பாண்டியா, ஊருக்கு போகணும்னு சொல்றாரு. ஓ, என்ன கொல்ல பார்த்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. என்ன பிரச்சனை பண்ண நினைவே இல்லையே. இப்ப போலீஸ் வந்து என்ன பிடிச்சி ஜெயில போட்டா என்ன பண்றது? வாங்க பேஷண்ட போய் பார்க்கலாம். வாங்க. என்னை யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்க இருந்து ஓடுறதா நல்லது. வாங்க, இப்படி நில்லுங்க. வாங்க. நாடி ஆயிட்டே இருக்கு. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? ஐயரே, எல்லாரும் வந்துட்டாங்க, பூஜை ஆரம்பி. சரி அம்மா, தட்ட கொடுங்க. ஓம் கணானாம் த்வா கணபதிம் அவாமஹே கவிம் கபீனாமுபமஸ்திரவஸ்திரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதிஹாய சின்வன்னோதவித்சேத சாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வவிக்னோபசாந்தயே யஸ்வத்ருத வக்ராத்யாஹ பர்ஷத்யா பர்ஷதம்
विघ्नं नित्यन्ति सततं विश्वक्षेणं तमाश्रये ओम विनायकाय नमः ओम विघ्नराजाय नमः ओम गौरीपुत्राय नमः ओम गणेश्वराय नमः ओम स्कन्दाकृताय नमः ओम अव्ययाय नमः ओम भूताय नमः वन्दे पद्मकरां प्रसन्नवदनां सौभाग्यदां भाग्यदाम् अस्ताभ्यामपे प्रदामणिकनिर्नानाविधैर्भूषितां भक्ताभिषफलप्रदां हरिहरब्रह्मादिविक्सेविदां पार्श्वे पङ्कज पुष्पतपडुगो संगपद्मनिधि परियुक्तां सदा शक्तिभिः सरस्वती नयने सरोजगस्ते धवलधरां सुगन्धमाल्यशोभे भगवती हरिवल्लभे मनोज्ञे நர்ஸ் எங்க பேஷண்ட காணோம் பதில் சொல்லுங்க எங்க பேஷண்ட் என்ன ஹாஸ்பிடல்ல யாரையும் காணோம் இந்த லக்ஷ்மி எங்க போனான்னு தெரியலையே அம்மா என்னடி வா ஆ, ஆ, ஆ. என்ன ஸ்ரீஜா என்ன ஆச்சு ஐயோ நொன்னாச்சு அங்க பாரு கொஞ்சம் இங்கதான் டாக்டர் இருந்தாரு இப்ப பார்த்தா ஆளை காணோம் டாக்டர். என்ன இப்படி கேர்லெஸ்ஸா பதில் சொல்றீங்க? ஒரு பேஷண்ட் கான்சியஸ்க்கு வந்தா அவரை தனியா விடக்கூடாது. அவர் கூட யாராவது ஒரு ஆள் இருக்கணுங்கிற பேசிக் நாலேஜ் கூட இல்லையா உங்களுக்கு? ஏய் ஸ்ரீஜா என்னடி இது? அவங்க கான்ஸ்டபிள் அது இதுன்னு என்னமோ பேசிக்கிறாங்க. ஐயோ அம்மா கான்ஸ்டபிள் இல்ல கான்ஷியஸ். பாண்டிக்கு கான்ஷியஸ் வந்துருச்சா? பாண்டிகா கான்சியஸ் வந்த பேஷண்ட் தான் எங்க இருக்குன்னு தெரியாம பயந்து போய் ஹாஸ்பிடல்ல இருந்து தப்பிச்சு போயிட்டாரு. இப்ப அவர் எங்க போய் தேடுறது? ஐயோ என்னடி இது? பாண்டி தப்பிச்சிட்டானா? ஐயோ குண்டு மேல குண்டா தூக்கி போட்டுட்டு இருக்காங்களே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. இப்படி பதில் சொல்லாம இருந்தா எப்படி? சொல்லுங்க டாக்டர். விடுங்க. பாண்டி கான்ஷியஸ் வந்து தப்பிச்சு போனதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்ல மேடம், இப்ப நீங்க பேஷண்ட் தேடி வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல டாக்டர். எனக்கு உங்க சிச்சுவேஷன் புரியுது. பாண்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போய் கொஞ்ச நேரம் தானே ஆகுது. இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல இருப்பான். நான் அவனை தேடி போறேன். கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். வரேன் டாக்டர். அம்மா அந்த பாண்டி மட்டும் லக்ஷ்மி கையில கிடைச்சிடவே கூடாது. வா நம்ம போய் தேடலாம். சரி வா. ஓம் பிரகிருத்யை நமஹ, ஓம் விக்ருத்யை நமஹ, ஓம் வித்யாயை நமஹ. எல்லாரும் புஷ்பத்தை போடுங்க. சர்வபூத ஹிதப்பிரதாயை நமஹ, ஸ்ரத்தாயை நமஹ, விபூத்யை நமஹ, ஓம் சுரப்யை நமஹ. பந்தக்கால் எடுத்து உள்ள வைங்க. லக்ஷ்மீம் க்ஷர சமுத்திர ராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவ பணிதாம் லோகேக தீபாங்குராம் ஸ்ரீமன் மந்தகடாட்சலக்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் ஸ்வாம் திருலோக்ய குடும்பினீம் சரசிதாம் வந்தே முகுந்த பிரியாம். ஓம் மகாலக்ஷ்மியே நமஹ. மாப்பிளையோட அம்மா அப்பா வந்து பந்தக்காலுக்கு தானியம் போடுங்க. ஓ மகாலட்சுமி ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். பொண்ணோட அப்பா அம்மா வந்து தானியம் போடுங்க. ஓம் பத்மாயை நமஹ, ஓம் சுசையை நமஹ, ஓம் ஸ்வாஹாயை நமஹ, ஓம் ஸ்வதாயை நமஹ, ஓம் சுதாயை நமஹ. சைடுன்னு தெரியலையே. வாங்க, பொண்ணு மாப்பிளைய வந்து தானியம் போடுங்க. வா மாமா. நீ போ முத்து, நான் அடுத்து போறேன். போ.
எப்படியாவது பஸ் ஏறி ஊருக்கு போயிடணும். எந்த பஸ் போகும் தெரியலையே. அண்ணே, இந்த பஸ் தென்காசி போகுமாண்ணே? போகுது தம்பி.